உங்ககிட்ட இருந்து பதவியையோ பணத்தையோ இந்த உலகம் பறிச்சிடலாம். ஆனா உங்ககிட்ட இருந்து பறிக்க முடியாத ஒரு சொத்து உங்க அறிவு மட்டும்தான். நம்ம பார்ட் ஒன்ல பார்த்தோம்ல, ஒரு மேஜை நாற்காலி கூட வாங்க காசு இல்லாம கிழிஞ்ச ஷூ போட்டுக்கிட்டு, என் ஷூ வேணா கிழிஞ்சிருக்கலாம், என் லட்சியங்கள் என்னைக்குமே கிளியலன்னு சொன்ன நம்ம ஆபிரகாம் லிங்கன் 30 வருஷமா தோல்விகளை மட்டும் பார்த்து அமெரிக்காவோட அதிபர் ஆனாரு. அவர் அதிபரான முதல் நாள்ல சட்டமன்றத்துக்குள்ள நுழையிறாரு. அப்போ அங்க நடந்த ஒரு சம்பவம் தான் எல்லாரையுமே மிரள வைக்குது. அது என்னன்னு நம்ம இப்ப பார்ப்போம். நான் உங்கள் முத்துச்செல்வன். இது நம்ம செல்வா டாக்ஸ் தமிழ். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. க்ரோ வித் மீ. நம்ம ஆபிரகாம் லிங்கன் அந்த சட்டசபையில பேசும்போது அங்க இருந்த ஒரு கோடீஸ்வரர் எந்திரிச்சு, அவருக்கு என்னன்னா இந்த ஏழை விறகு வெட்டி தான் நமக்கு அதிபரா இருக்கணுமா அப்படிங்கறது அவருக்கு சுத்தமா பிடிக்கல. நம்ம லிங்கனை எப்படியாவது அவமானப்படுத்தணும்னு முடிவு பண்ணாரு. எல்லாருக்கும் முன்னாடியும் சத்தமா கேலி பண்ணாரு. அங்க இருந்து சத்தமா அவர் கூப்பிடுறாரு, ஏ ஆபிரகாம் லிங்கன், நீங்க அதிபர் ஆயிட்டீங்கன்னு ரொம்ப துள்ளாதீங்க. இப்போ உங்க அப்பா தச்சு கொடுத்த செருப்பை தான் நான் இன்னும் போட்டுக்கிட்டு இருக்கேன், அதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணி சிரிக்கிறாரு. இப்போ ஒரு நிமிஷம் நம்மள அந்த இடத்துல வச்சு பாருங்க. ஒட்டுமொத்த நாடும் பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு பெரிய இடத்துல நம்ம அப்பாவோட எளிய தொழிலை சொல்லி அவமானப்படுத்துறாங்க. நம்மளா இருந்தா என்ன பண்ணிருப்போம்? ஒண்ணு கோவப்பட்டிருப்போம், இல்ல கத்தி இருப்போம். அதுவும் இல்லையா, விலகி வந்துருவோம். ஆனா அங்கதான் நம்ம ஆபிரகாம் லிங்கன் தன்னோட அறிவை ஆயுதமா பயன்படுத்துறாரு. அவர் கோவப்படல, ரொம்ப அமைதியா அந்த பணக்காரர்கிட்ட சொல்றாரு, ஐயா, எங்க அப்பா மிக சிறந்த கலைஞர் தான். அவர் தச்சு கொடுத்த செருப்பு உங்களுக்கு எதுவும் குறையா இருந்துச்சுன்னா சொல்லுங்க, எனக்கு செருப்பு தைக்க தெரியும், அதை நான் இப்பவே உங்களுக்கு சரி பண்ணி தரேன் அப்படின்னு சொல்றாரு. நம்ம ஆபிரகாம் லிங்கன் அந்த பதில சொன்ன உடனேயே அந்த இடமே அப்படியே அமைதியாயிடுச்சு. அவர் அவமானப்படுத்தணும்னு நினைச்ச அந்த பணக்காரரோட தலை தானா குனிஞ்சிருச்சு. நம்ம ஆபிரகாம் லிங்கன் தொடர்ந்து சொன்னாரு, என் அப்பா செஞ்ச நேர்மையான வேலைய சொல்றதுக்கு எனக்கு எந்த ஒரு அசிங்கமும் தயக்கமும் கிடையாது. அவர் அப்பாவோட தொழில பெருமையா சொல்லி ஒரு உலகத்துக்கு பாடத்தையே புகுட்டுனாரு நம்ம ஆபிரகாம் லிங்கன். இதுதான் நம்ம அறிவு, இதுதான் நம்ம ஆளுமை. நம்ம செல்வா டாக்ஸ் ஃபேமிலி கிட்ட நான் கேட்டுக்கிறது இதுதான். இன்னைக்கு நம்மள யாராவது நம்ம குடும்பத்தை வச்சோ நம்ம ஏழ்மைய வச்சோ அவமானப்படுத்துறாங்களா, நம்மளை பார்த்து கேலி பண்றாங்களா, கவலைப்படாதீங்க. அவங்க கிட்ட நம்ம சண்டை போட வேண்டாம். நம்ம ஆபிரகாம் லிங்கன் மாதிரி நம்ம அறிவை வளர்த்துப்போம். நம்ம கிட்ட இருந்து அபகரிக்க முடியாத அந்த அறிவு தான் நாளைக்கு நம்மள அவமானப்படுத்தினவங்களே நம்ம முன்னாடி கைத்தட்ட வைக்கும். நம்ம அறிவை ஒரு கோடாரி மாதிரி தீட்டிக்கிட்டே இருக்கும். நம்ம எல்லாருமே சேர்ந்து வளருவோம். க்ரோ வித் மீ. சப்ஸ்கிரைப் அண்ட் ஜாயின் அவர் செல்வா டாக்ஸ் ஃபேமிலி. இந்த வீடியோ உங்க மனசுக்கு நெருக்கமா இருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இதே உலக தலைவர்கள் சீரீஸ்ல ராக்கெட் வேகத்துல நம்ம இந்தியாவையே கனவு காண வச்ச நம்ம ஏபிஜே அப்துல் கலாம் ஐயாவோட மாசான கதையை நம்ம இதே மாதிரி பார்ப்போம். நான் உங்கள் முத்துச்செல்வன். இது நம்ம செல்வா டாக்ஸ் தமிழ்.